கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் இரவு 11:45 மணிக்கு அவரது நீலாங்கரை இல்லத்திற்கு வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது எம்ஆர்சி நகர் இல்லத்திற்கு விஜய் வருகை புரிந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தவிக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு இப்போ எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தனது மற்றொரு இல்லத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக 27ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை, விஜய் கரூர்ல பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை 41ஆக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதுமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழல்ல தவிக தலைவர் விஜய் சனிக்கிழமை இரவு 11:45 மணி அளவுல நீலாங்கரை இருக்கக்கூடிய தனது இல்லத்துக்கு வந்தடைந்தார். நேற்றைய தினம் முழுவதுமே நீலாங்கரை இல்லத்திலேயே இருந்த விஜய் கிட்டத்தட்ட ஒரு 34 மணி நேரத்திற்கு பிறகு நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு இப்போது பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு வந்திருக்கிறார். பட்டினம்பாக்கம் எம்ஆர்சி நகர்ல அவருடைய இல்லம் இருக்கிறது, அங்க வந்திருக்கிறாரு. இதற்கு அடுத்ததாக விஜயனுடைய திட்டம் என்ன அப்படின்னு இப்ப வரைக்கும் தவிக தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. மற்றொரு பக்கம் தவிக தரப்புல நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறாங்க. மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்துல இன்று நண்பகல்ல விசாரணைக்கு வர இருக்கிறதுனால நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்து தவிகனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நீதிமன்றம் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் தவிக நிர்வாகிகளோடு விஜய் ஆலோசித்துவிட்டு அடுத்த கட்டமாக அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் என்ன என்பது தெரிய வரும். இப்போது எம்ஆர்சி நகர்ல விஜய் இருக்கக்கூடிய சூழல்ல அவர் கரூருக்கு செல்வதற்கான ஏற்பாடும் நடைபெற்று வருகிறது. அதற்கான ஏற்பாடை தவிகவினர் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர் எப்போது கரூருக்கு செல்வார் என்று அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இப்போது வரை வெளிவரவில்லை என்ற சூழல்ல தான் விஜய் நீலாங்கரை இல்லத்துல இருந்து இப்போ எம்ஆர்சி நகர் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.